ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே இந்த திருஷ்டியை பற்றி பேசும்பொழுது சக்தியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க. இந்த கைகால் கழுவும் பொழுது கையை முழங்கை வரைக்கும் கழுவணுங்க. மணிக்கட்டோடு கழுவுனா பத்தாது, கண்டிப்பாக முழங்கை வரைக்கும் கழுவணும். அதே மாதிரி காலை கழுவும் பொழுது பாதத்தை மட்டும் கழுவாமல் அதே முழங்கால் வரைக்கும் கழுவணும் சக்தியில். அது முக்கியமான விஷயம். அடுத்தது சக்தியில் நம்மளுடைய அஜாக்கிரதையின் காரணமாக அம்மா சொல்கிறத நம்ம அப்படியே சில நேரங்களில் கண்டும் காணாமல் விட்டுறோம். அந்த திருஷ்டியில் அது எப்படியெல்லாம் நம்மளை பாதிக்குது அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், கேளுங்க. ஏன்னா அம்மா சொன்னபடி கேட்காம விதியின் கையால் பல தடவை செருப்படி வாங்கணும். நான் அப்படியே எத்தனை தடவை கேட்காம இருந்திருப்பேன் பாருங்க. முன்கூட்டி அம்மா சொல்லியிருப்பாங்க, ஆனால் நான் கேட்காம பல தடவை அடிபட்டுருக்கிறேன். அதில் ஒன்றுங்க, இந்த டெல்லி ராம்லீலா மைதானத்துக்கு போனோம்ல வேள்வி செய்கிறதுக்காக பல ஆண்டுகளுக்கு முன்னால். எதுக்காக அங்கே அம்மா வேல் வைக்க சொன்னாங்க? இந்த விஞ்ஞானிகளெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லா ஆங்கில பத்திரிகைகளையும் வந்தது, இமயமலைக்கு கீழ் உள்ள மாநிலங்களில் மிகப்பெரிய பூகம்பம் வரப்போகிறது, அதனால நிறைய அழிவுகள் உண்டாகும் அப்படின்னு எல்லாம் நிறையா எழுதியிருந்தாங்க. யாரும் அதை மறுத்து பேசல. ஆமாம், அப்படித்தான் நடக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. அந்த நிலையில தான் அதை தடுத்து நிறுத்துவதற்காக அம்மா டெல்லியில் அந்த வேள்வியை வைக்க சொன்னாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டு வந்தோம். அந்த மாதிரி எந்த விதமான இயற்கை சீற்றங்களும் அப்பொழுது ஏற்படவில்லை. இமயமலை அடிவாரத்தில் உள்ள எந்த மாநிலத்திலும் ஏற்படவில்லை. சக்திகளை எப்படி அம்மா காப்பாற்றிருக்குது பாருங்க. சரி, ரைட்டு. போகிறதுக்கு முன்னாலே அம்மா சொன்னாங்க, திரும்பி வரும் பொழுது வேல்வியெல்லாம் முடிச்சுட்டு டெல்லியிலேருந்து நீங்களா திரும்பி வரும் பொழுது நேராக வீட்டுக்கு போகாமல் என்னை தரிசனம் பண்ணிட்டு போங்கடான்னு சொன்னாங்க. ஆமாங்க, இதை நாங்கள் நேரடியாக காதல் இயக்கலைனாலும் அதை கேட்ட தொண்டர்கள் டெல்லியிலே எங்கிட்ட சொல்லிட்டாங்க. ரயிலில் வரும்பொழுது எல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ எங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் போனது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேராட்ட போனோம். இந்த 100 பேரத்தில் ஒரு 10 பேர் மட்டும் என்னையோட சேர்ந்தா அதிமேதாவிகள் அப்படின்னு நாங்கள் அந்த காலத்தில் நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் என்ன பண்ணோம், அதை பெருசாக எடுத்துக்காம நம்ம நேராக வீட்டுக்கு போகலாம், போய் தங்கம் வைரமாக அள்ளி வைக்கணும் மூட்டை மூட்டையாக, இப்போவே 1 வாரம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாம் சென்னை சென்ட்ரல் ஜங்ஷனில் இறங்கின உடனேயுமே அடுத்து ஈரோடு வர்ற ரயிலை பிடிச்சி வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் அதிலெல்லாம் ஏறி வந்துட்டு நாங்கள் 10 பேர் மட்டும். என்னாச்சுங்க, ரயில் வந்துக்கிட்டு இருந்தது. ஜோலார்பேட்டை தாண்டி வரும்பொழுது அந்த காப்பு காடுகள் இருக்குது பாருங்கள், அது வழியாக ரயில் வரும்பொழுது எங்கள் பெட்டியிலையும் அடுத்த பெட்டியில் உட்காந்துருந்த ஒரு பயணி, அந்த வீணா போனவன் என்ன பண்ணானுங்க, அவனுடைய 2 வயது குழந்தைய வச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தான். எந்த இடத்துல? கேட்டை திறந்து வச்சுட்டு கேட்டு பக்கத்தில் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்தான். திடீர்னு அந்த குழந்தை விளையாட்டு முசுவில் துள்ளி வெளியே குதிச்சிருச்சு. எங்கே விழுந்தது? ஓடிட்டு இருக்கிற ரயில் இருந்து ஒரு புதருக்குள்ள விழுந்துருச்சு, முள் புதர். அப்புறம் அவங்கெல்லாம் சேர்ந்து அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்து நிறுத்தி அப்புறம்லாம் கீழே போய் பார்த்து அந்த குழந்தைய எடுத்துட்டாங்க. குழந்தை உயிரோடு தான் இருந்தது. அப்புறம் எல்லாம் ஆஸ்பத்திரி கொண்டு போனால் கிட்டத்தட்ட அந்த கலாட்டாவிலிங்க 2-3 மணி நேரம் ரயில் லேட்டு. எப்படிங்க, அம்மா தான் முதலே சொன்னாங்களே, என்னை பார்த்துட்டு போங்கடா, திருஷ்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு. நாங்கள் தான் கேட்கலிங்களே. ஏன்னாங்க அப்போல்லாம் எங்களுக்கு அறிவு ரொம்ப குறைவுங்க. இப்போ மட்டும் என்ன வாழுதுன்னு கேட்குறீங்களா? இப்போவுமே தான் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு மில்லிமீட்டர் அளவுக்கு கொஞ்சம் வளர்ந்துருக்கு மாதிரி தெரியுதுங்க, அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இப்படி அந்த பிரயாணமே 6 மணிக்கு சேர வேண்டிய ரயிலில் 9:30 மணிக்கு சேர்ந்துங்க. 3 மணி நேரம் லேட்டு. அது மட்டும் இல்லைங்க சக்திகளே, அப்போ நாங்களாம் செஞ்சுக்கிட்டு இருந்த வியாபாரம் தொழில் ஒவ்வொருத்தரும் ஒன்று செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போல்லாம்
அப்போல்லாம் கல்யாணம் ஆகி போச்சுங்க. கல்யாணத்துக்கு பின்னால் நானே இந்த சகல பையனும் போனோம். அந்த யாரெல்லாம் அம்மாவை பார்க்காம நேராக வீடு சேர்ந்தாங்க அந்த 10 பேர்த்துக்குமே அவங்க அப்பப்போ சேர்ந்துக்கிட்டு இருந்த தொழிலெல்லாம் அவுட் ஆகி போச்சு. ஆமாங்க, ஊற்றிக்கிச்சு, மூடு விழா பண்ணியாச்சு. அப்புறம் தப்பு உணர்ந்து அம்மாட்ட மன்னிப்பு கேட்டு அப்புறம் அம்மாட்ட நிறையா நடந்து அப்புறம் வேறு தொழில் அம்மா கொடுத்தாங்க. இப்படி அம்மா சொன்ன மாதிரி எதுக்கு வர சொல்கிறாங்க? திருஷ்டி உனக்கு ஏற்பட்டிருக்குது, என்னுடைய பார்வை பட்டால் உனக்கு திருஷ்டி விலகும், அந்த திருஷ்டியெல்லாம் நான் கழித்து நான் சுத்தம் பண்ணிடுவேன், காப்பாற்றிடுவேங்கிறதுக்காக கருணையோடு அந்த தாய் சொல்லி விட்டது. ஆனால் நாங்கள் கேட்கல. அதன் காரணமாக திரும்பி வர்றப்போ பிரயாணத்திலும் இடைஞ்சல், இங்கே வீடு வந்து சேர்ந்தவனால தொழிலையும் இடைஞ்சல். இது தேவையா? அதெல்லாம் ஒழுங்காக அம்மா சொன்னபடி கேட்டு வந்து போயிட்டு வந்திருந்தா மருவத்தூர் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதா? அது இடத்த நமக்கு நஷ்டமாகி போகு, இல்லை என்ன பெருசாக சாதிச்சிட்டோ? ஒன்றும் இல்லை. இப்படித்தானுங்க விதி பலி போகும் மதி. அதைத்தான் ஒரு முனிவர் தெளிவே எழுதி வச்சார். என்னன்னு? உள்ளுணர்வும் பல்லுணர்வும் உன்னால் இல்லை, கோளினாலே கோல் வழி செல்லுதலே எண்ணம் அப்படின்னு எழுதி வச்சாருங்க. எப்படிங்க? உள்ளுணர்வும் பல்லுணர்வும் உன்னால் இல்லை, கோளினாலே கோல் வழி செல்லுதலே எண்ணம். ஆமாங்க, நம்ம நினைக்கிறது பேசுறது செய்யறது எல்லாமே நம்ம எண்ணப்படி இல்லைங்க. நவகிரகங்கள் எப்படி நம்ம வந்து நிர்ணயம் செய்கின்றார்களோ அதன்படி தான் நம்ம நினைக்கிற செயல்படுறோம். அதைத்தான் விதின்னு சொல்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வழிமுறை இருக்குதுன்னு அதே முனிவர் 2 பாட்டு தள்ளி சொல்கிறார். மனம் என்ன சொன்னாருங்க? உள்ளுணர்வும் பல்லுணர்வும் உன்னால் இல்லை, கோளினாலே கோல் வழி செல்லுதலே எண்ணம் அப்படின்னு சொல்லி முடிச்சாருங்களா? அப்புறம் 2 பாட்டு தாண்டி மறுபடியும் சொல்கிறாருங்க, மனம் கோல் வழி செல்லாதிருக்கவும் ஒரு மார்க்கம் உண்டு. ஆமாங்க, மனம் கோல் வழி செல்லாதிருக்கவும் ஒரு மார்க்கம் உண்டு அப்படிங்கிறாருங்க. என்ன மார்க்கம்? சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்தல் சாக்தமாகும், சாக்தனுக்கே இல்லை என்றும் திரேகதாக்கம் அப்படின்னு முடிச்சாருங்க. சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்தல். ஆமாங்க, சாக்த நெறின்னா என்ன? அம்மாவை கும்பிட்றவங்கெல்லாம் சாக்தர்கள், யாரெல்லாம் சக்தியை கும்பிட்றாங்களோ அவங்கெல்லாம் சாக்தர்கள். இப்போ சாக்த நெறிங்கிறது என்ன? அம்மா நம்மளுக்கு இது வரைக்கும் என்னென்னவெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிறாங்களோ அதெல்லாம் தான் சாக்த நெறி, அதான சக்தியின் சட்டங்கள். அதன்படி நடக்கிறவனுக்கு சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்தல். அம்மாவை கும்பிட்றவனுக்கு அதான் சக்தி ஆராதனை சொல்கிறாரு. இல்லையே திரேகதாக்கம்னு சொல்கிறார். கோள்கள் வந்து அவனுடைய புத்தியை மனசையெல்லாம் ஒன்றும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க, அதை அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்க மாட்டாங்க. அந்த பக்தனுடைய விருப்பத்துக்கு அம்மாவுடைய கட்டுப்பாட்டுக்கு விட்டுருவாங்கன்னு சொல்கிறார். எப்படிங்க? சாக்த நெறி காட்டியபடி சக்தி ஆராதனை செய்தல் சாக்தமாகும், சாக்தனுக்கே இல்லை என்றும் திரேகதாக்கம். திரேகத்தை ஒன்றும் பண்ண முடியாது, கோள்கள் ஒன்றும் செஞ்சிட முடியாதுங்கிறார். புத்தி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். விதிவெளி போகும் மதியம் சொல்கிறாங்களே, அது சாக்தனுக்கு இல்லை. எப்படி? அம்மாவை சொன்னபடி அம்மாவுக்கு சொன்னபடி கேட்டு அம்மாவை கும்பிட்றவனுக்கு அதெல்லாம் எதுவும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க சக்தியில். அதனால் நம்மளும் இனிமேலும் 100க்கு 100 அம்மா சொன்னபடி கேட்டு நடப்புங்களா சக்திகளே? ஓம் சக்தி.